யாராவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சு பார்த்துருப்பீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சென்ட்ரலைஸ்டு ஏசியோட பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ஒய்ஃபை இதில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நமக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. வணக்கம் அடிக்கார்களே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. நம்ம திருச்சியை பிரம்மாண்டப்படுத்தின எல்லா ஊரையும் மிஞ்சும் பூரான நம்ம பஞ்சப்பூர் உங்களுக்காகவே வந்துருச்சு. இந்த பிரம்மாண்டமா நம்ம தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையால திறக்கப்பட்ட நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது. உள்ள வாங்க, அப்படியே ஒவ்வொன்றா மிஸ் பண்ணாம நான் என்னென்ன பஸ் ஸ்டாண்ட்ல என்னென்ன எங்கெங்க எப்படி எப்படி வச்சிருக்காங்க நான் மொத்தமா உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா இது வெறும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்கே ஒரு அடையாளமா விளங்கக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான அளவுல பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க ஃபுல்லா. இது நம்ம நின்றுட்டு இருக்க இடம் தான் முக்கியமான இடம். நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இவரோட பேரை தான் நம்ம வச்சிருக்கோம். வேற யாரும் இல்லை, மறைந்த முன்னாள் முதலமைச்சரான முத்தமிழறிஞர் மு. கருணாநிதி அவரோட திருவரோட சிலையிட்ட தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறது. இப்ப இவரோட சிலைக்கு நேர் பேக் சைட்ல தான் நம்ம பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸ் அப்படியே இருக்கு. உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்டு உள்ள போகிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாகவே பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்ல கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நடந்து போகிறதுக்கு அவ்வளோ இதாக இருக்கும். வெயில் டைம்லாம் ஹீட்டே நமக்கு தெரியாது பேவர் பிளாக்ஸில் மேக்ஸிமம். அதே மாதிரி ஒவ்வொரு பேவர் பிளாக்ஸையும் நமக்கு வாக்கிங் லைட்ஸ்லேருந்து எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு ஷெட்ஸும் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த இதில். இதுலேருந்து நெக்ஸ்ட் அப்படியே நம்ம போய் பார்ப்போம். உள்ளே வாங்க. வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நம்மளோட பஸ் ஸ்டாண்டோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. அப்படியே உள்ள போயிடும் வாங்க. உங்களுக்கு இதுல ரூஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கிளாஸ் ஒர்க்லயே கொடுத்துருக்காங்க. மழை பெய்யுற டைம்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும். நமக்கு என்ட்ரன்ஸுக்குள்ளதான் நம்ம போக போறோம். உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா சென்ட்ரலைஸ் ஏசி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேனல் போர்ட்ஸ், அதாவது போட்டோ ஃப்ரேம்ஸ் சொல்லுவாங்க, அதுதான் இங்க கம்ப்ளீட் செட்டப்ல பண்ணியிருக்காங்க. அடிக்கல் நாட்டினதுல இருந்து இப்ப கம்ப்ளீட்டா முடிச்ச வரைக்குமான போட்டோ ஃப்ரேம்ஸ் தான் இப்ப நம்ம கம்ப்ளீட்டா அதுல காமிச்சிருக்காங்க. போட்டோ ஃப்ரேம்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து இதோட மாடல், நம்ம பஸ் ஸ்டாண்டோட மாடல் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு டோட்டல். சிவாஜி படத்துல சொல்லுவாரு பாத்தீங்களா, இப்படி இருக்க உங்க இடம் இப்படி மாறிட்டு, எப்படியோ இருந்த இடத்தை எப்படி மாத்திருக்காங்க நீங்க இது மூலமா பார்க்கலாம். இது ஆக்சுவலா மெயின் என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு பஸ் ஸ்டாண்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே எப்படி இருக்குங்கிற டோட்டல் வியூ தான் இது. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, இதுதான் நம்ம சிட்டி பஸ்ஸுக்கான பஸ், அதாவது பார்ட் 1. இதுதான் நம்பர் 1 பார்ட். ஃபர்ஸ்ட் இது மொத்தம் வந்து 4 பார்த்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியா காட்டுறேன். இது நம்பர் 1. ஃபர்ஸ்ட் நீங்க ஏறுற இடத்த பார்த்துருப்பீங்க, அது நம்பர் 1ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் என்ட்ரன்ஸ், அதாவது கீழே இறங்குறது பேக் என்ட்ரன்ஸோட செகண்ட் வே தான் இது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா பார்ட் 1 அண்ட் பார்ட் 2, அந்த வே ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல வருது. இது வந்து தேர்டு பார்த்து, அதாவது பேக் என்ட்ரன்ஸ்ல வர இன்னொரு வழி. இதுல இருந்து நமக்கு பஸ் ஏறி உள்ள இறங்குறதுக்கான பேக் என்ட்ரன்ஸ்ல இருக்க வழி தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது. இதுதான் வந்து பார்ட் 4. மொத்தம் இப்ப நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு. அதுக்கான 4வது வழி தான் இந்த இது. ஃப்ரண்ட்ல 2 பாத்துருப்பீங்க, இப்ப பேக் சைட்ல 2. நீங்க இப்ப இது என்னன்னு பாத்திருப்பீங்க. இதை முடிச்சோடனே அப்படின்னே முக்கியமான விஷயமே இந்த பேனல் போர்டு தான். இந்த பேனல் போர்டு டோட்டலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜங்ஷன்ல எல்லாம் பாத்திருப்பீங்க எந்தெந்த பஸ் என்னென்ன டைமிங்ல வரும்ட்டு. அந்த மாதிரியான டைமிங்ல இருந்து எல்லாமே நோட் பண்ணி இதுல நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் டீடைல் தான் வந்துடும். பஸ் ஸ்டாண்டு உள்ள வந்த உடனே எந்தெந்த பஸ் எங்கெங்க வரப்போகுது, என்ன டைமுக்கு வரப்போகுது, எந்த பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இதுல உங்களுக்கு வந்துடும். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இதோட எல்இடி பேனல் போர்டு, இந்த டிஸ்பிளே பேனல் போர்டு மொத்தமா 50 போர்டு வச்சிருக்கோம்.
இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெஸ்ட் ரூம்ஸ் மட்டுமே 173 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாய்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா 152 லட்சம் மக்கள் இருக்கிறதுக்கான இடத்துல வந்து இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டாய்லெட்ஸ் அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். இதில் வந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் ஜென்ட்ஸ் இது தனியாக இருக்கிறது இல்லாமல் அதாவது ஹேண்டிகேப்ஸ் அவங்களுக்கும் தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒர்க் பண்ணுவாங்க தெரியுங்களா நம்மளோட லேபர்ஸ் அவங்களுக்காகவும் தனியாக ஒரு ரெஸ்ட் ரூம்ஸை தனியாகவே ப்ரொவைட் பண்ணி ஒரு பக்காவான ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பஸ் ஸ்டாண்டை பண்ணியிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் எல்லாரும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணுறாங்க? அந்த கம்பேரிசனுக்கான ரீசன் இன்னும் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ள ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சென்ட்ரலைஸ்டு ஏசியோட பண்ணியிருக்காங்க. மொத்த யூசேஜ் இது பார்த்தீங்கன்னா 704 அதாவது 704 டன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சென்ட்ரல் ஏசிக்கு மட்டும். அதே மாதிரி இந்த இன்டீரியர்லேருந்து எல்லாமே பக்காவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மூளைக்கு மூளை ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அதுவும் நமக்கு சேஃப்டிக்காண்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே மாதிரி பேசஞ்சர் வெயிட்டிங் ஹாலு தனித்தனியாக உட்கார்றதுக்கான வெயிட்டிங் ஹாலு எல்லாமே. அது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ்லேருந்து இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரீ ஒய்ஃபை. இதில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நமக்கு ஃப்ரீ ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பஸ் ஸ்டாண்டு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ தான் அதுக்கான விஷயத்துக்கே வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட பஸ் ஸ்டாண்டு. அதாவது நமக்கு பஸ் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. மொத்தமாக ஒரு ஸ்ட்ரெச் டைமில் 402 பஸ்ஸு ஒரு நேரத்தில் நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கான ஸ்பேஸ் நமக்கு இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே மொத்தம் வந்து 8 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. நீங்கள் ஸ்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க ரயில்வே ஜங்ஷன் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லாம் அது மாதிரி 8 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் என்னென்ன பஸ் நிற்கிற மாதிரி நேம் பிளேட்ஸ் அப்படியே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ். நீங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நமக்கு 1-to-1 பஸ்லலாம் டிக்கெட்ஸ் அங்கேயே எடுத்துருவாங்க. அந்த மாதிரியான கவுண்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் தனித்தனியாக ஒரு ஈக்குவல் ஸ்பேசஸில் நமக்கு வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் நமக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் பை சைட் ஆஸ் யூஷுவல் எப்பவும் இருக்க மாதிரி பேசஞ்சர் சீட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ இந்த பஸ் நிறுத்தத்தில் வந்து டோட்டலாக வெளியூர் பஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மப்சல் பஸ், அதுக்கான முக்கியமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பஸ் ஸ்டாண்டு. ஏன்னா உங்களுக்கு திருச்சியை சுற்றி எல்லா டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரே சென்டர் பாயிண்ட்டாக இதை கொண்டு வந்தனால இந்த பஸ் நிறுத்தத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 120 பஸ்ஸு ஒரே ஸ்ட்ரெச்சில் நமக்கு நிப்பாட்டலாம் இந்த இடத்துல. அதாவது இந்த வெளியூர் பஸ், அதாவது மப்சல் பஸ் மட்டும் நான் சொல்கிறது. இது இல்லாமல் நமக்கு வந்து லாங் டேர்மாக டே நைட் ட்ராவல் ஆகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு கொண்டு வந்து போட்டாங்கன்னா மார்னிங் தான் எடுப்பாங்க. அது வந்து லாங் டைமாக நின்றுட்டு போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 141 ஸ்டாண்டு, அதாவது 141 பஸ் பேஸ் இங்கே நமக்கு டோட்டலாக கொடுத்துருக்காங்க. மாதிரி சிட்டி பஸ்ஸஸோட பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 54 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் டக்குன்னு வந்தோடனே எடுக்கிற பஸ் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 86 கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் நீங்கள் டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னா 402 பஸ் நிறுத்தங்கள், அதாவது 402 பஸ் பேஸ். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டு தான் இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஏஷியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்னா சும்மாங்களா, அந்த பஸ் ஸ்டாண்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ள சேஃப்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹோசஸ் கம்ப்ளீட்டாகவே நமக்கு சேஃப்டிக்கு எந்த அளவு முக்கியம் கொடுத்துருக்கோன்ட்டு நமக்கு இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே படிக்கட்டில் ஏறி மேலே போயிட முடியாது. இதில் ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பஸ் ஸ்டாப் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி பஸ் ஸ்டாப் வச்சுருக்கோம். அதில் போகிறதுக்காண்டி லிஃப்ட் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். மொத்தம் லிஃப்டோட ப்ரொவிஷன் மட்டுமே 6 லிஃப்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஏரியாவும் தனியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா, வேலட் பார்க்கிங் மாதிரி நமக்கு கம்ப்ளீட்டாக கிரவுண்ட் ஃப்ளோர். இது வந்து நம்ம நிற்கிறது வந்து பேஸ்மெண்ட் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பேஸ்மெண்ட் பார்க்கிங், இது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி அது எல்லாத்தையுமே லிஃப்ட் ஏரியாவும் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு.
அதே மாதிரி இப்போ லிஃப்ட் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது வந்து ஃபுல்லாகவே எஸ்கலேட்டர் நமக்கு. இதோட ப்ரொவிஷனும் போட்டோலாம் பார்த்தீங்கன்னா 6 ப்ரொவிஷன் இதுக்குமே நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், பஸ் ஸ்டாண்டோட டோட்டல் வந்து கிட்டத்தட்ட 40 ஏக்கர்ஸ். அதை வந்து ஒரு வயசானவங்க முடியாதவங்க அப்படிலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களால இந்த எண்டு டு அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டு வரைக்கும் போய் கம்ப்ளீட்டா பார்க்க முடியாது. அதுக்காகவே நமக்கு பேட்டரி கார் வசதியும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் அதுல என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கடைகள். அந்த கடைகளோட டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்னா மொத்தம் 82 நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல சாப்பாடு உணவு விடுதி வந்து 2 வச்சிருக்காங்க, சிற்றுண்டிகள் 2, மீதி கடைகளோட எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 78 அந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க. அதுவும் கடைகளோட சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்சிமம் 10 to 12 அந்த மாதிரி தனித்தனி ஷாப்ஸா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உணவகங்கள் பார்த்திருப்பீங்க. அடுத்து இங்க நிக்கிறது பாருங்க, நான் உங்கள்ட்ட ஏர்போர்ட்னு சொல்லியிருந்தேன். இங்க பாக்குறது பார்த்தா ஒரு ஜங்ஷன்ல நிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. இது டோட்டலாவே பாருங்க, ஃபுல்லாவே இந்த ரோ ஃபுல்லா கடைகள் தான் நமக்கு. இந்த சைட்ல இருக்க மாதிரியே இதுக்கு நேர் அங்கிட்டு அந்த சைட்லயுமே நமக்கு ஃபுல்லா வரிசையாவே கடைகள் இருக்கு. அதையும் உங்களுக்கு காமிச்சிடறேன் வாங்க. அடுத்து வந்து நீங்க லிஃப்ட்டும் பார்த்திருப்பீங்க, எஸ்கலேட்டர் அதையும் பார்த்திருப்பீங்க. எஸ்கலேட்டர் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பேக் சைட்ல அப்படியே லிஃப்ட் ஏரியா, அந்த லிஃப்ட் ஏரியாவுக்கு அப்படியே பேக் சைட்ல ஸ்டேர்கேஸ் ஏரியா. உங்களுக்கு வந்து மேல அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறது அக்சஸ் பண்றதுக்கான எல்லா விதமான ப்ரொடக்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். டோட்டலா ஒரு 4 வழி, அதாவது பஸ் மேலே இறங்கி கீழே இறங்குற இடம். அதாவது தமிழ்நாடு மக்கள்ல யாராவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வச்சு பார்த்துருப்பீங்களா? உங்களுக்குன்னே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பஸ் ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்கோம். அதாவது நம்ம திருச்சிராப்பள்ளியோட முக்கியமான நகர பேருந்துகள் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. திருச்சியை சுற்றி போற அவுட்டர் டிஸ்ட்ரிக்ட் பஸ் எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கம்ப்ளீட்டா சிட்டி பஸ்ஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல டோட்டலா 4 பிளாட்ஃபார்ம், கீழே வந்து 8 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து 4 பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு செப்பரேட் ஆகி போற மாதிரியான பஸ் ஸ்டாண்டு தான் நமக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. பஸ்ஸஸோட வேஸ் தான் நமக்கு. பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேனல் போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். பாருங்க, ஸ்ரீரங்கம், பாலக்கார, தில்லைநகர், உறையூர் போன்ற எல்லா இடத்துக்கும் போகக்கூடியதுக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான பேஸ் நம்ம தனித்தனியா கொடுத்தது மட்டும் இல்லாம அந்தந்த பிளாட்ஃபார்ம்க்கு என்னென்ன வரும், எப்படி பஸ் வரும், என்ன டைமிங் வரும், அந்த இது மேலேயுமே நமக்கு கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டிங்க்கும் அந்த வசதியும் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்கு நமக்கு இங்கேயும் மேலேயும் வாட்டர் பைப்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். கீழே டிக்கெட் கவுண்டர்ஸ் பார்த்தீங்க, அதே மாதிரி நமக்கு மேலேயுமே செக்மெண்ட்டா ஒரு டிக்கெட் கவுண்டர் செக்மெண்ட்டாவே ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. மேலேயும் கம்ப்ளீட்டா நமக்கு டிக்கெட் கவுண்டர்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியே கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் சென்ட்ரலைஸ்டு ஏசி. மேலே வந்து நமக்கு கொடுக்கல, ஃபுல்லாகவே ஷீட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுக்கல அப்படின்னா இது ஃபுல்லாகவே ஓப்பன் வென்டிலேஷன் ஏரியா. இந்த பஸ் ஸ்டாண்டோட நான் டோட்டல் பரப்பளவு ஆல்ரெடி 40 ஏக்கர். அதில் இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளோ காற்று வரும்னு யோசிச்சு பாருங்க. அதனால இது ஃபுல்லாகவே ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்தாச்சு. ரெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாமே நமக்கு தனித்தனி செக்மெண்ட்டாக செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. நம்ம பஞ்சவூர் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் கம்ப்ளீட் வீலாக இப்போ நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் எப்படி எப்படியெல்லாம் பஸ் ஸ்டாண்டு, நம்ம மதுரைன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாட்டுத்தாவணின்னு சொல்லுவாங்க. சென்னைக்கு இப்போ புதுசாக அந்த கோயம்பேடு போய் அடுத்து கேளம்பாக்கம் புதுசாக வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஒரு மைல்கல்லாம் நம்ம திருச்சிக்கே வந்து ஒரு அற்புதங்கள்லாம் அமைஞ்சது தான் ஆல்ரெடியே மாறிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நம்ம பஞ்சப்பூர். இதுல வந்து எப்படி மாறி இருக்கோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை அடையாளமும் மாறணும் அப்படின்னா நியர்பை உள்ள பிளாட்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸை நீங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லேண்டில் போடுற மதிப்புங்கிறது நமக்கு என்றைக்குமே குறைய போறது இல்லை.
தங்கம் வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு மதிப்பு குறையலாம், ஆனால் இடத்துக்கான மதிப்பு எப்பவுமே குறைய போகிறதில்ல. அந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நம்ம சிகேபி அவென்யூ கரெக்டாக நம்ம பஞ்சப்பூர்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டரில் தான் நம்ம அமைச்சிருக்கோம். விலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ நம்ம உட்காந்துருக்க இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இன்னைய ரேட்டோட விலை ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 8,000லேருந்து 11,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்படி ஒரு கமர்ஷியலான ஏரியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம பஞ்சப்பூர் மணிகண்டத்தில் அமைச்சிருக்க பிளாட்டோட ரேட் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 1899லேருந்தே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி நம்ம பஸ் ஸ்டாண்டே விசிட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம பிளாட்ஸே வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரத்தை இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதிரியே மாற்றிடலாம். நன்றி.